வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா நாட் ஆல் த மூவிஸ் ஆர் த சேம் டியூல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஃபேண்டசி கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது எந்த மொழி படம்னே தெரியல. அதாவது தெலுங்கு படமா, கன்னட படமா, இல்ல தமிழ் படமா, இது எதுவுமே தெரியலங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல விரும்பல. ஆனா சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நிறைய பேர் ஜாம்பிஸா மாறி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்கலாம் எப்படி மாறினாங்க அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போ ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது போல அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க நபரோட பேரு அசோக் அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப இவரும் பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. அந்த ஜாம்பிஸ் எப்படியாவது வீட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்குங்க. இந்த அசோக் எப்படி இங்க வந்து மாட்டினார்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸ் பண்றதுக்காக மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவர் போற வழியில ஆகாஷ்னு ஒரு பையனை பாக்குறாரு. அந்த பையன் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவனோட ஷூ லேஸ் கலண்டு இருக்கும். டே ஷூ லேஸை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் தான் இந்த இடத்துல போடுறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் என்ன சொல்றான்னா, ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுல நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவரை இந்த பையனை அனுப்பி வச்சிருக்காரு. இவர் மீன் பிடிக்கிறதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தாரு, நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்ப தம் அடிச்சுக்கிட்டே இவர் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி மீன் மாட்டோன்னு பார்த்தா வேற ஏதோ மாட்டிருக்கு. என்ன வேற ஏதோ மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்து செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு பேக் தான் மாட்டிருக்கும். அந்த பேக்கை கரைக்கு கொண்டு வந்துடுறாரு. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்குன்ற மாதிரி அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த பேக் முழுக்க கட்டுக்கட்டா காசு இருக்கு. இவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே இவருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவருமே அந்த காசை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தனியா இருக்க ஒரு வீட்டுல தான் அசோக் இருக்காருன்னு தெரிய வருது. அசோக்கை பொறுத்த வரைக்கும் மீரான்ற ஒரு வைஃப் இருக்காங்க. அந்த மீராக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. ரெக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் தான் பேசுறாரு. இவர் அசோக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. அசோக் வந்துட்டானாமா, வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் வரலன்னு, நான் வந்தா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ரெக்ஸ் கடன் விஷயமா பேசுறதுக்காக தான் கால் பண்ண சொல்லிட்டாரு. வந்தா சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே காலை கட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அசோக் வராரு. அசோக்கும் வைஃப் கிட்ட கிடைச்ச காசை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா வைஃப் ரெக்ஸ் கால் பண்ணதை பத்தி சொல்றாங்கல்ல, அதனால இவரும் ரெக்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ரெக்ஸும் வாங்கின காசை சீக்கிரமா தாடா மச்சான், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, காசு அரேஞ்ச் ஆயிருச்சு, நான் சீக்கிரமா அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. எது காசை சீக்கிரமா அடைச்சிருவீங்களா எப்படின்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிறதுக்கு எவ்வளவு காசு இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளவு காசு இருந்தா நீ என்னெல்லாம் பண்ணுவ, உன் ஆசையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அவ்வளவு காசுலாம் நமக்கு எப்படிங்க கிடைக்கும், நம்ம நடக்கிறத பத்தி யோசிப்போன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, அவ்வளவு காசு எனக்கு கிடைச்சிருக்கு, மீன் பிடிக்க போனல அந்த இடத்துல தான் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த காசை காட்டுறாரு. வைஃப் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க, மயக்கமே போட்டுருவாங்க. இவரும் உட்கார வச்சு எப்படி காசு கிடைச்சது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வைஃபுக்கு லைட்டா பயமா இருக்கு. இவ்வளவு காசு கிடைச்சிருக்குன்னா இது தப்பான வேலை பார்க்கறவங்களோட காசா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிட்டா என்ன, ஏன்னா இதனால நமக்கு பிரச்சனை வந்துற போகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இதனால நமக்கு பிரச்சனை வராது, நம்ம உடனே இந்த காசை யூஸ் பண்ண வேணாம், ஒரு வருஷம் புதைச்சு வச்சிருவோம், அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வைஃபும் ஏத்துக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நிறைய காலி இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க எங்கேயாவது போய் புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த வேலையை பண்றதுக்காக வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அசோக் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. தோண்டிட்டு இருக்கும் போது வைஃப் கேள்வி கேட்கறாங்க. இவ்வளவு காசு கிடைச்சா என்ன பண்ணுவான்னு வைஃப் கிட்ட கேட்டிருப்பாரு. வைஃப் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப வைஃப் இருக்காங்கல்ல, என்கிட்ட கேட்டீங்க, சரி சரி நீங்க இவ்வளவு காசு கிடைச்சதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அசோக் இருக்கார்ல, என்னோட உலகமே நீ மட்டும் தான், உன் ஆசை தான் என்னோட ஆசை, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டை எதிர்த்து தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல. ஹஸ்பண்ட் இப்படி சொல்றதை கேட்கிற இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீங்க வேலையை முடிச்சுட்டு வரீங்களா, நான் சமையல் வேலையெல்லாம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ போ, மழை பெய்யற மாதிரி இருக்கு, உள்ள போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இவரும் மேற்கொண்டு வேலை எல்லாம் பண்றாரு. வேலையெல்லாம் முடிச்சவரு கொஞ்சம் ட்ரக் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இவருக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கும். வைஃப் ட்ரக் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதை மீறியே இப்ப சந்தோஷமா இருக்கிறதுனால ட்ரக் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரையை தூளா மாத்தி இவர் ட்ரக் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மாத்திரையை வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சின்ன டப்பால நிறைய மாத்திரையெல்லாம் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப கொஞ்சம் போதை ஏறிடுச்சுல, இவர் போதையில் தான் வீட்டுக்கு வந்து
வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே இவர் போதையில இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ட்ரக் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. கடைசி டைம் தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. காசை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. ஒய்ஃப் எப்பவுமே மாத்திரை போடுவாங்க போல, அந்த மாத்திரையை போடுறதுக்காக அந்த டப்பாவை தேடிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா இவர் கையில ஒரு டப்பாவை கொண்டு வந்தார்ல, அந்த டப்பாவை தெரியாதனமா அங்க வச்சிடுறாரு. ஒய்ஃப் டப்பாவை தள்ளி விட்டுறாரு. சோ ஒய்ஃப் தப்பான மாத்திரையை போட்டுறாங்க, அதாவது ட்ரக் மாத்திரையை போட்டுறாங்க. போட்டோனே உங்களுக்கு வீசிங் மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இவர் போதையில இருக்கிறதுனால ஒய்ஃபுக்கு நடக்கிறத பார்க்க முடியல. ஒய்ஃபை இவரை கூப்பிடலான்னு கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் போதையில மயங்கவே செஞ்சிருப்பாரு. சோ ஒய்ஃப் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபுக்கு ஏதோ ஆயிருது போல. ஃப்ரெண்டு வந்து தான் இந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அசோக் இருக்கார்ல, கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரெக்ஸ் என்ன பண்றாருன்னா ஒரு செயின்லாம் போட்டு இவரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. மச்சான் கழட்டி விட்டா நீ என்ன பண்ணுவனே தெரியலடா, அதனால தான் இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கேன், என்ன தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் தந்திருப்பாரு. அதை மீறியும் ஹீரோ இன்னும் அதை விட்டு வெளியே வராம இருக்காரு. அதனால தான் ரெக்ஸ் வேற வழி தெரியாம இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ரெக்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன், அது வரைக்கும் இங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அசோக் இருக்கார்ல, மீராவே என்ன விட்டுட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், பேசாம என்ன சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ரெக்ஸ் இருக்கார்ல, அவசரப்பட்டு அப்படிலாம் பேசாத, உன் வாழ்க்கையில வேற ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, இதுல இருந்து நீ வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ரெக்ஸுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருது. இவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் போல. இப்ப நெஞ்சு புடிச்சிட்டு இவர் கீழே எல்லாம் விழ போயிட்டு இருக்காரு. அங்க இருக்க அசோக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், தண்ணியை தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஏற்கனவே ரெக்ஸ் லாக் பண்ணி வச்சிருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இவரால அந்த ரெக்ஸுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியல. ஐயோ ஃப்ரெண்டு நம்ம கண் முன்னாடியே இறந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவும் ஹெல்ப் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. ஆனா சுத்தி வீடே இல்லல, அதனால யாருமே உதவி பண்றதுக்கு வர மாட்டாங்க. ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாருன்னு இவருக்கு தெரியுது. இப்பதான் நிலா வந்து பிரியிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சாதாரண நிலா விட்டு ரெட் கலர்ல ஒரு நிலா வெளியே வருது. அதெல்லாம் இவர் கவனிக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. ஒரு சின்ன பொண்ணோட உருவம் இவருக்கு தெரியுது. யாரது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. திடீர்னு அந்த உருவம் அங்க இருந்து கிளம்பி போயிருது. இப்பதான் நிலால ஒரு மாற்றம் ஏற்படுறத அசோக் கவனிக்கிறாரு. நிலா சாதாரணமா இருக்கு, அதே மாதிரி ரெண்டு நிலாவா பிரியுது. எதனால இப்படி பிரியுதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவர் மேல ஒரு கயிறு வந்து விழுது. யாரோ கயிறை தூக்கி போட்டிருக்காங்க போல. யாருதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கயிறு வந்தது பாத்தீங்களா, அதை இழுக்கலான்ற மாதிரி இழுக்கிறாரு. ஆப்போசிட்ல பார்த்தா அந்த இடத்துல அந்த கயிறு பறந்துட்டு இருக்கு. அந்த சைடுல இருந்து யாரோ இழுக்கிறாங்க போல. நம்மள இழுக்கணும்ன்ற மாதிரி இவர் வேகமா இழுக்கிறாரு. அப்ப சட்டுன்னு ஒரு சின்ன பையன் வர மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுது. அந்த பையனை பாக்குற இவர் ஷாக் ஆகுறாரு. அந்த பையனுமே இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறான். வேகமா திரும்பி வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க. அம்மா அந்த இடத்துல வேற ஒரு நபர் இருந்தாருன்ற மாதிரி இந்த பையன் பயந்த மாதிரி சொல்றான். ஆக மொத்தத்துல இந்த இடத்துல ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது. parallel யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட பத்தி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ இங்க ஒரு 3 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்கள பத்தி தெளிவா நமக்கு தெரிய வருது. அம்மாவோட பேரு மாலினி அப்படின்றது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பையன் பேரு ஆகாஷ் அப்படின்றது. இந்த ஆகாஷை ஏற்கனவே ஹீரோ மீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது மூச்சை ப்ராப்பரா விட முடியாது. ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் அவங்க மூச்செல்லாம் விடுவாங்க. இப்ப அம்மா பரதநாட்டியம் டான்ஸ் பண்றத 2 பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பசங்களுக்கு வேண்டியதெல்லாம் அம்மா செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு பிரேம் அப்படின்றது. ஹீரோ இந்த சின்ன பையன் ஆகாஷை பார்க்கும்போது எனக்கு மேட்ச் இருக்குன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, ஆனா கால்ல அடிபட்டு இருக்கு, மேட்ச் என்னால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஃபீலிங்கா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் ஃபுட்பால் பிளேயரா தான் இருப்பான், ஆனா மேட்ச் விளையாட முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்பதான் இவங்களோட அப்பா பிரேம நமக்கு காட்டுறாங்க. பிரேம பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பாக்குறாரு. இதை தாண்டி ஃபார்மிங் ஒர்க்லாம் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட ஃபார்மிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. பசங்க அதை பார்க்கறதுக்காக வெளியெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பசங்களா வெளியெல்லாம் வரக்கூடாது, இருட்ட போது வீட்டுக்குள்ள போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதனால நீ ஓடக்கூடாது பிரியா, ஒரே இடத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்பா வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி பசங்க 2 பேருமே கூப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்சோண்டு வேலை தான் இருக்கு, அப்பா முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த 2 பசங்களும் அம்மா கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இவர் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். என்ன சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு.
அப்பன்னு பார்த்து யாரோ இவரை நெருங்கி வந்துட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற இவருமே என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் ரத்த கரலா அவங்க கிட்ட இருக்கு, என்னங்க ஆச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு என்ன கடிக்கிறதுக்கு வந்தாங்க, லைட்டா கடிக்க வேற செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஜாம்பி வைரஸ் எங்க இருந்தோ ஆரம்பிச்சிருக்கு போல, அந்த லேடியோட ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணிருக்கோம். அந்த லேடியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த லேடியை கடிச்சிருக்காங்கல்ல, இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. இவங்க சாதாரணமா பேசிட்டு இருக்கிறதுனால இவரை ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. போக போக அந்த லேடி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. வேற வழி இல்லாம பிரேமோ தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. இந்த மாதிரி சண்டை போடும்போது சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட் மேல இருக்க இவரோட வைஃபான மாலினிக்கு கேக்குது. அவங்களுமே என்ன ஏதுன்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. பசங்களும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, அவசரப்பட்டு வெளியே வராதீங்கன்ற மாதிரி அந்த லேடி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா வைஃபுக்கு பயமா இருக்கு, ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வந்து பார்க்கும் போதுதான் நிறைய ஜாம்பிங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிய வருது. இத பாக்குற இவர் இருக்கார்ல, உள்ள போங்க அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா உள்ளலாம் ஓடி வந்துட்டு இருக்காரு. நல்ல வேலையா ஜாம்பிஸ்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி இவர் உள்ள வந்துடுறாரு. அப்ப கூட ஒரு ஜாம்பி இருக்கு பாத்தீங்களா, கதவை கொஞ்சம் உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிக்குது. இப்ப இவரும் பசங்களை சேஃப் பண்ணோம், ஒய்ஃபை சேஃப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம்குள்ள இருங்கன்ற மாதிரி கதவெல்லாம் சாத்துறதுக்காக வராரு. நீங்க வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இவரு போக மாட்டாரு. காரணம், அந்த லேடி கூட சண்டை போடும் போது அந்த லேடி கடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நம்மளும் ஜாம்பியா மாற போறோம்ன்றது இவருக்கு தெரியுது. அதனால தான் நான் வரல, நீங்க மட்டும் உள்ள போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கு மனசு கேட்கல. இவங்களும் ஓட்ட வழியா எட்டி பாக்குறாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஹஸ்பண்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்டாக் பண்ணுவாரு போல, அதனால தான் நம்மள போக சொல்லிட்டாரு, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை நல்லா சாத்திக்கிறாங்க. கீழே பசங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பயந்தா ப்ராப்ளம் வரும், அதனால இங்கேயே இருமா, நானும் ஆகாஷம் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஜாம்பிஸ் எல்லாம் போயிருச்சான்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. லைட்டா கேப் இருக்கு, அது வழியா பார்க்கும்போது ஜாம்பிஸ் இன்னும் அங்கதான் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் ஸ்கிரீனை ஸ்பிளிட் பண்ணி நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த பொண்ணு முழிக்கிறாங்க, அம்மாவும் தம்பியும் இல்லல. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிற பொண்ணு தான் இந்த சைடுல இருக்க அசோக்கோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது அசோக்கோட கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணோட உருவம் தான் தெரிஞ்சிருக்கும். யாருதுன்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. இந்த வாய்ஸை கேட்டு அந்த பொண்ணு செம்மையா பயந்திருப்பாங்க. ஓடிடலான்ற மாதிரி அந்த பக்கம் ஓடி இருப்பாங்க. அந்த பக்கம் இவங்க ஓடி வரும்போது கரெக்டா அம்மாவும் தம்பியும் வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் ஓடி வரன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த சைடுல ஒரு நபரை பார்த்தன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இது நபரை பாத்தியான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல. அதனால இந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த இடத்துக்கு கயிறை தூக்கி போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். இங்க இருந்து ஒரு கயிறை எடுத்துக்கிறான், தூக்கி அந்த பக்கம் போடுறான். இதனால தான் ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு கயிறு வந்து விழும். யார் இந்த கயிறை போட்டீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டிருப்பாரு, பயந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நம்மளும் பிடிச்சி இழுக்கலான்ற மாதிரி கயிறை இழுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி இழுக்கும் போதுதான் அங்க இருக்க ஆகாஷ் இந்த இடத்துக்கு வந்ததை கவனிச்சிருப்பாரு. அந்த ஆகாஷோட ஃபேஸை கவனிச்சிருக்க மாட்டாரு. ஒரு சின்ன பையன் வந்துட்டு போனான்றது மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அந்த சைடு ஷாக் ஆயிருப்பாரு. வேற ஒரு பகுதியில் இருக்க யாராலையோ இங்க வர முடியுதுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சது இல்ல. அதனால ஹீரோ அவங்க மூலியமா ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஒரு பால்ல எழுதிடுறாரு, அந்த பக்கம் தூக்கி போடுறாரு. அந்த பால் இருக்கு பாத்தீங்களா, இங்க மறைஞ்சு போயிருது. அந்த ஃபேமிலி இருக்கிற இடத்துல அந்த பால் வந்துருது. என்ன பால் வந்து விழுதுன்ற மாதிரி இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. ஹெல்ப் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கிறது தெரிய வருது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேர் இங்கே இருங்க, நான் போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பொறுமையா பால் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்து பயப்படலாம் செய்யறாங்க. ஏன்னா பக்கத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இவர் வேற சங்கிலி போட்டு கட்டின மாதிரி இருக்காருல்ல, அதனால தான் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பசங்களும் அம்மா என்ன மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நிலா இருக்கு பாத்தீங்களா, இப்ப சிங்கிளா மாறிடுது. இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், நம்ம இடத்தை பார்த்து கிளம்பிடலான்ற மாதிரி இந்த லேடி திரும்பி கிளம்புறதுக்காக வர பாக்குறாங்க. ஆனா இந்த லேடியால வர முடியல. என்ன போன அம்மா வரல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பசங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. நிலா ரெண்டா ஸ்பிளிட் ஆகும் போது மட்டும் தான் போக முடியுது போல. நிலா ஒன்னா இருக்கும் போது இவங்களால போக முடியல. என்னால போக முடியல, இது என்ன மாதிரியான இடம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. எங்க இது சாதாரண இடம் தான், எப்படி திடீர்னு இது நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் எதனால இவர் லாக் செய்யப்பட்டிருக்காருன்றத சொல்றாரு. நிலா சிங்கிளா இருக்கும் போது இவங்களால அந்த சைடு போக முடியாது போல. அதெல்லாம் நமக்கு தான் தெரியுது, இவங்களுக்கு தெரியாது. இவங்களுமே ஏன் போக முடியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த பையன் எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறான். நீ
இங்கேயே இரு, நான் மட்டும் போறேன்ற மாதிரி சொல்றான். இங்கேயே நீ ஒளிஞ்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப ஓட்ட வழியா பார்க்கும்போது ஜாம்பிஸ் அந்த இடத்துல இல்லன்றது தெரிய வருது. வெளியே போனா என்னன்ற மாதிரிலாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இன்னுமே மாலினிக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது இல்ல, நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்களா, தயவு செஞ்சு என்ன போக விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்க சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணலங்க, அதுவா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அசோக் புரிய வச்சுட்டு இருக்காரு. இந்த லேடி இருக்காங்கல்ல, அங்க என்னோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஜாம்பியா மாறிட்டாரு, அதே மாதிரி என் பசங்க ஆபத்துல இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொரோனாவோட தாக்கத்தினால இது நடக்குதான்னு அசோக் கேக்குறாரு. கொரோனாவா அப்படின்னா என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன இவங்க கொரோனா தெரியலன்னு சொல்றாங்க, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. ஒன்னு வேற வேற காலத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா parallel யூனிவர்ஸ் கான்செப்டா இருக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சேங்க, இந்த நிலா சிங்கிளா இருக்கும் போது உங்களால அந்த சைடு போக முடியல, நிலா டபுளா மாறும் போது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல இந்த விலங்க மட்டும் கழட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் நல்லவர் தான் போல, ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் கலட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு தம்பி இருக்கான்ல, திரும்பி அக்காவை பாக்குறதுக்காக வந்துடுறான். அக்காவுக்கு ரொம்ப முடியல போல, நீ கவலைப்படாத ஒளிஞ்சுக்கோ, நான் எப்படியாவது வெளியே போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஜாம்பிஸ் இப்போதைக்கு அந்த இடத்துல இல்லல்ல, இவன் வெளியே போய் அந்த அக்காக்கு வேண்டியதை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஜாம்பிஸ் எல்லாம் இல்லாம தான் இருக்கு, ஆனா அப்பா ஒரு இடத்துல இருக்காரு. ஐயோ அப்பா இங்க இருக்காரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் பயப்படுறான். இப்ப தேவையானதை எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அப்பா பாத்துடுறாரு. அதனால இந்த பையன் பயத்துல அதை கீழே போட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறான். என் பசங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சைடு பொண்ணுக்கு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, ஜாம்பிக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அதாவது ஜாம்பி வந்துற போதுன்ற மாதிரி பயந்து ஒரு பெட்டியில ஒளிஞ்சிருப்பாங்க. பெட்டியோட கதவு வேற லாக் ஆயிருது. இவங்க திறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அச்சச்சோ ஏடவிடமா மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அம்மா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப நிலா ஸ்பிளிட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது, நீங்க சொன்ன மாதிரி நிலா இப்ப ஸ்பிளிட் ஆகுது, என்னால போக முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. போக முடியும்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருமே சேர்ந்து போலான்ற மாதிரி அசோக் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பகுதிக்கு வராங்க. அந்த பகுதிக்கு வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பையனே ஜாம்பியா மாறி இருக்கான். ஜாம்பி கடிச்சு ஜாம்பியா மாறி இருக்கான் போல. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பி அந்த பகுதிக்கு போயிடலான்ற மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த லேடியோட பையனை இப்பதான் ஹீரோ தெளிவா பார்த்திருப்பாரு. அப்படி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தங்க, அப்ப அவனோட கால்லாம் நார்மலா தான் இருந்தது, ஏதோ காம்படிஷன் வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த காம்படிஷன்ல என்னோட பையன் ஜெயிச்சிட்டான், அப்படி ஜெயிக்கும் போது தான் கால்ல அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அப்ப உங்களோட டைம் லைன் ஃபியூச்சர்ல இருக்குங்க, இதுதான் பாஸ்ட், இது வெறும் பாஸ்ட் பிரசன்ட் மாதிரி மட்டும் தெரியல, parallel யூனிவர்ஸ் மாதிரி தெரிதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் ரெக்ஸ் சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மீரா இறந்து போயிட்டான்னு கவலைப்படாத, வேற ரூபத்துல அவ உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அவ உனக்கு திரும்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆறுதலுக்காக சொன்னாரு பாத்தீங்களா. அப்ப மீராவும் வேற ஒரு யூனிவர்ஸ்ல உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த யூனிவர்ஸ்ல தேடி போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த யூனிவர்ஸ்ல தான் உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்க பையன் ஜாம்பியா மாறி இருக்கான், ஆனா இந்த யூனிவர்ஸ்ல அவங்க சேஃபா தான் இருப்பாங்க, என் வண்டி எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு காசும் தரேன், அது மூலியமா தேடி அலைங்க, கண்டுபிடிச்சு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் யூஸ் பண்றதுக்காக காசை புதைச்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிவர்ஸுக்கு போலான் இருக்காரு. அந்த யூனிவர்ஸ்ல பொண்ணை தேடலாம், அதே மாதிரி நம்மளோட மீரா உயிரோட இருக்காளா பாக்கலான்ற மாதிரி ஒரு ட்ரை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அந்த சைடுல ஜாம்பிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி இவர் ரெடி பண்றாரு. இவர்கிட்ட கன் இருக்கும், அந்த கன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த மூன் எப்ப ஸ்பிளிட் ஆகும் நம்ம அந்த இடத்துக்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 3 ஸ்பிளிட் ஆகுது, இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்தவரு அந்த பொண்ணோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பாக்ஸ்ல சவுண்ட் கேக்குது, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா போலன்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. வழியில அந்த சின்ன பையன் பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், அந்த சின்ன பையனை சமாளிச்சிடுறாரு. இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பாக்ஸை ஓபன் பண்ணி அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறாரு. யார் நீங்க, என் அம்மா எங்கன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. உன் அம்மா சேஃபா தான் இருக்காங்க, நீ கவலைப்படாத, இந்த இடத்துல இருந்து உன்னை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே போயிடலாம், கார் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு பேட்டரி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த ஆக்சிஜன் சப்ளை போறதுக்கு பேட்டரி யூஸ் பண்ணும் போல, அதை சார்ஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி எப்படியாவது எடுக்கிறன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப அப்பாவால பிரச்சனை வருது, அப்பா இவர் அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு.
நீ தேவனா இந்த கன்னை யூஸ் பண்ணுன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கிட்டே இவர் கன்னை தந்திருப்பாரு. இந்த சின்ன பொண்ணுமே அப்பாவை எப்படி ஷூட் பண்றது அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்ல, இவரை காப்பாத்தணும்னா அப்பாவை ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவையே ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கான மாதிரி விழுந்து கிடக்குறாருல, அந்த கேப்ல ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போலாம்னு நினைச்சா கன் சவுண்ட கேட்டு மொத்த ஜாம்பிஸும் இந்த இடத்துக்கு வந்துருது. இதனால இவர் பயத்துல திரும்பி வீட்டுக்குள்ளேயே வந்து கதவை சாத்திடுறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனா இந்த விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த வழியா வெளியே போக முடியாது, போனா கதையை முடிச்சிருவாங்கன்றது இவருக்கு தெரியுது. வேற ஒரு வழி இருக்கிறதா இந்த சின்ன பொண்ணு சொல்றா. அந்த வழியா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சைலண்டா ஜாம்பிஸ்க்கு தெரியாம வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காரு. இவர் அந்த வழியா கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. அப்பயா சவுண்ட் கேட்டு ஜாம்பிஸ் இருக்கு பாத்தீங்களா, கார்ல உட்காந்துட்டு இருக்க இவரை சுத்து போட ஆரம்பிக்குது. ஐயோ, ஜாம்பிஸை சமாளிச்சாதான் இங்க இருந்து கிளம்ப முடியும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. கார்ல வந்து மேல ஓபன் பண்ணிட்டு வெளியே வரலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி காரா இருக்கும். இவருமே ஓபன் பண்ணிட்டு மேல் வழியா வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்தவர் பக்கத்துல இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாம்பிஸ் கொஞ்சம் வீக் ஆகி விழுது பாத்தீங்களா, இதுதான் கேப், நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. மீராவை தேடி தான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. எண்ட் கிரெடிட்ஸ்ல வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த 2 நிலா இருக்கு பாத்தீங்களா, திரும்பி ஒரு நிலாவா மாறுது. அப்படி மாறி ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தார்ல, அந்த இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இப்ப ஆகாஷ் வந்துட்டான். அதாவது ஆகாஷ் இங்க தானே ஜாம்பியா இருந்தான், அவன் தெரியாதனமா அந்த இடத்துக்கு மாறி வந்துடுறான். சோ இப்ப ஆகாஷ் இங்க இருக்க எல்லாரையும் கடிக்க போறான், இங்க இருக்க எல்லாருமே ஜாம்பிஸா மாற போறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆகாஷ்ன்ற சின்ன பையன் ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த வழியா கார்ல வந்துட்டு இருக்கவரும் இந்த நேரத்துல என்ன சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. தம்பி உனக்கு என்னப்பா வேணும், வா லிஃப்ட் தரன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. அவன் திரும்பி பார்க்கும் போதுதான் அவன் ஒரு ஜாம்பின்றது இவருக்கு தெரிய வருது. இவருமே தப்பிச்சு கிளம்பலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவரை கடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பகுதியிலேயே இப்ப ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை வித்தியாசமா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.